பவோ ஓம் சரவண பவோ ஓம் சரவண பவோ. 453வது பாட்டு. இரவியும் மதியும் தெரிவுறம் எழும் அம்புவிதனில் இனம் ஒன்றிடும் மாதும். இரவியும் மதியும் தெரிவுரையும் அம்புவிதனில் இனம் ஒன்றிடுமாதும். எழில் புதர்வரும் இந்த அழுதுளமுருகும் இடர்கொடு நடலம் பல கூறு. எழில் புதல்வரும் இந்த அழுதுளமுருகும் இடர்கொடு நடலம் பல கூறு. கருகிய உருவங்கொடு கனல் விழி கொண்டு உயிரினை நமனும் கருதாமும். கருகிய உருவம் கொடு கனவிழி கொண்டு உயிரினை நமனும் கருதாமும். கலை கொடு பல துன்பமும் மகளிடனின் கழலினை கருதும்படி வாராய். கலை கொடு பல துன்பமும் மகளிடனின் கழலினை கருதும்படி பாராய். திருமருவிய தின்புயமயம் மீறி என் திசை கிட வந்திட சூரன். திணிபுயமது சிந்திட அலைகட அஞ்சிட வலியோடு தந்திடுமே. அருமறையவன் அந்தர முறைவன் அங்குறையவர் தந்திரமேவும். அறிவையும் ஒரு பங்கிடமுடையவன் தங்கருடையில் உரையும் பெருமாளே. கருகிய உருவங்கொடு கனல் விழி கொண்டு உயிரினை நமனும் கருதாமும். கலைகொடு பல துன்பமும் மகளிடம் கடலினை கருதும் வடிவாய். அருணையும் உரையும் பெருமாளே கடலினை கருதும் வடிவாய். இரவியும் மதியும் திரு அண்ணாமலை திருப்புகழ். இரவியும் மதியும் தெரிவுரை எழும் அம்புவிதனில் எனம் ஒன்றிடுமாதும். சூரியனும் சந்திரனும் தெரியும்படி தோன்றி வரும் இப்பூமியில் சுற்றமாக பொருந்தி வரும் மனைவியும். எழில் புதல்வரும் நின்று அழுது உளமுருகும் இடர்கொடு நடலம் பல கூற. அழகிய மக்களும் நின்று அழுது உள்ளமுருகும்படியான வருத்தத்துடன் துன்பமொழிகள் பல சொல்ல. கருகிய உருவம் கொடு கனல் விழி கொண்டு உயிரினை நமனும் கருதாமுன். கருத்த உருவத்துடனும் நெருப்பு வீசும் கண் உடனும் என் உயிரை காலனும் பிடிக்க கருதி வருவதற்கு முன்பாக கலை கொடு பல துன்பமும் அகலிட நின் கழலினை கருதும்படி பாராய். படித்த நூற்படிப்புடன் பல துன்பங்களும் நீங்க உனது திருவடி இணைகளை நான் தியானிக்கும்படி கண் பார்த்தருளுக. திருமருவிய திண்புயன் அயன் விரி எண்திசை கிடுகிட வந்திட சூரன். லக்ஷ்மி பொருந்திய வலிய புயத்தவனாம் திருமால் பிரமன் பரந்த எண் திசையிலுள்ளோர் யாவரும் நடுநடுங்க வந்த சூரனுடைய திணி புயமது சிந்திட அலைக்கடல் அஞ்சிட வலியோடு கன்றிடும் வேளா. வலிமை வாய்ந்த புயங்கள் அறுபட்டு விழ அலைவீசும் கடல் பயப்பட வலிமையுடன் கோபித்த வேலவனே. அருமறையவர் அந்தர முறைபவர் அன்புடையவர் உய அன்று அறமேவும். அரிய வேதங்கள் வல்லவர்களும் வானில் உரையும் தேவர்களும் அன்புடைய அடியார்களும் உய பிழைக்கும் வண்ணம் அன்று 32 அறங்களை விரும்பிச் செய்த அறிவையும் பார்வதியை ஒரு பங்கு இடம் உடையவர்தம் கருணையில் உரையும் பெருமாளே. ஒரு பாகத்திலே இடப்பக்கத்திலே கொண்டவரான சிவபெருமான் வீற்றிருக்கின்ற திரு அண்ணாமலையில் வீற்றிருக்கும் பெருமாளே. படித்த நூற்படிப்புடன் பல துன்பங்களும் நீங்க உனது திருவடி இணைகளை நான் தியானிக்கும்படி கண் பார்த்தருளுக. ஓம் சரவண